Thank you, Jesus. ஒரு விஷயாய் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே, மக்கு நன்றி. இயேசு ரட்சகரே, மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிறவர், ஆண்டவரே எங்களோடு நீர் இடைபடுகிறவர். ஆண்டவரே எசப்பா, வேதத்தில் உள்ள ஆண்டவரே சத்தியங்களை, வசனத்தை ஆண்டவரை அறியும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். எங்கள் கண்களை ஒரு விஷயாய் திறந்தருளும் எங்கள் தகப்பனே. ஆண்டவரே எங்களோடு நீர் இடைபடுவீராக, எங்களோடு நீர் பேசுவீராக. தகப்பனே, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். என் தேவனுடைய தெய்வீக பிரசன்னம் மாத்திரம் ஆண்டவரே இந்த வேளையில் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டு, எங்களை சூழ்ந்து கொள்ளட்டு, ஒரு விஷயம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டு. பரிசுத்த ஆவியானவரே, நீரே ஒவ்வொருவரோடும் பேசுவீராக, இடைபடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. சரி, நல்லா இருக்கீங்களா? நிறைய பேரை காணோம். சரி, கடந்த 2 வாரமாய் நம்ம இந்த வேத ஆராய்ச்சி கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாத 4 பேருக்கு ஆசீர்வாதம் இல்லையா? சரி, கடந்த 2 வாரங்களாக இயேசுதான் இந்த பூமியை சிருஷ்டித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியை சிருஷ்டித்தார் என்று பார்த்தோம். அதில் முக்கியமாய் மைய வசனமாய் நம்ம பார்த்தோம். முக்கியமான வசனம் ஆதியாம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு யோவான் ஸ்தானன் என்ன பண்ணார்? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அவர் என்ன எழுதினார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று அவர் எழுதினார். அல்லேலூயா. இதில் இன்னொரு படி மேலே 1 யோவான் 1:1 அவர் சொன்னார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தை. அந்த இடத்துல ஜீவ வார்த்தை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் கண்கள் பார்த்தது, எங்கள் காதுகள் கேட்டது, நாங்கள் நோக்கி பார்த்தோம், எங்கள் கைகளினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணோம்? நாங்கள் தொட்டோம். அந்த இடத்துல ஜீவ வார்த்தை என்பதுக்கு பதிலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறோம்? உங்களுக்கு அறிவிக்கிறோம். சரி, இப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ வார்த்தைகள் இருக்கும்போது, எவ்வளோ நாமங்கள் இருக்கும் பொழுது யோவான் எந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறார் அப்படின்னா லோகோஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்னு பார்த்தோம். அப்படி ஏன் பயன்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது, கிரேக்க யார் இருந்தாங்க? கிரேக்க பிலாசபிஸ், அதாவது தத்துவங்கள், கிரேக்க தத்துவங்கள் எல்லாம், தத்துவ ஞானிகள் எல்லாம் என்ன சொல்லி கொண்டு வந்தாங்க? இந்த லோகோஸ் தானாய் படைத்தது என்று சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாய் ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், லோகோஸ் வேறு யாரும் கிடையாது, வார்த்தை யாரும் கிடையாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. இந்த லோகோஸ் என்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. லோகோஸ் என்றால் எதை வெளிப்படுத்துகிறது? தேவனுடைய 4 காரியங்கள் சொல்லியிருப்பேன், பாருங்களேன். உங்களுடைய இதில் பாருங்களேன், அது என்னென்ன காரியங்களை. லோகோஸ் என்றால் தேவனுடைய எதெல்லாம் வெளிப்படுத்துகிறது? தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறது, தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறது, தேவனுடைய விருப்பத்தை, அவருடைய செயல்கள், அவருடைய கிரியைகளை எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடியது தான் இந்த
இந்த லோகோஸாக இருக்கிறது என்று பார்த்தோம். அப்படிதானே? இது எல்லாமே ஒரு முறை உங்களுக்கு சும்மா ஒரு சம்மரி மாதிரி திரும்பி சும்மா ஒரு கிளான்ஸ் விடுவதற்காக நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அப்படி இந்த உலகத்தின் ஞானங்கள், அதே போல் அறிவியல் முன்னேற்றங்கள் எல்லாத்தையும் இந்த வேதம் என்னாக்கினது? பொய்யாக்கினது. வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் மாத்திரமே உண்மை என்று நம்ம இப்போ அறிந்திருக்கிறோம். அதில் முக்கியமாய் இந்த கிரேக்க என்ன சொல்கிறது, ஃபிலாசபிஸ், தத்துவ ஞானிகள், கிரேக்க வேதம், அதே போல் கிரேக்க நம்முடைய வேதாம் புதிய ஏற்பாடு கிரேக்கத்தில் எழுதினது, இதெல்லாத்திற்கும் மூளை காரணமாக இருந்தது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது அலெக்சாண்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அலெக்சாண்டர் முக்கியமாய் என்ன செய்தார்? அந்த ஒரு வார்த்தை யாருக்கு ஞாபகம் இருக்கு? என்ன செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது ஹெலனைசேஷன் என்றால் ஒன்றும் கிடையாது, கிரேக்கமயமாக்குதல். கிரேக்கமயமாக்குதல்னா என்ன? படிப்பை கிரேக்கமயமாக்குதல், கலாச்சாரங்களை கிரேக்கமயமாக்குதல். அதாவது என்ன சொல்றது, கட்டிடங்களை, அதே போல் எழுத்துக்களை, கவர்மெண்ட்டில் உள்ள சகல காரியங்கள் அஃபிஷியல் மொழியாக எதை மாற்றுறாங்க? கிரேக்கத்தை மாற்றுகிறாங்க. இதை இப்படி கிரேக்கமயமாய் அலெக்சாண்டர் மாற்றினதுனால பழைய ஏற்பாடு அதாவது எபிரேயரில் எழுதப்பட்டாலும் அது எப்படி மாற்றப்பட்டது? கிரேக்கத்துக்கு மாற்றப்பட்டது. அப்புறம் புதிய ஏற்பாடும் எதில் எழுதப்பட்டது? கிரேக்கத்தில் எழுதப்பட்டது என்று நம்ம பார்த்தோம். இது எல்லாம் ஆண்டவர் அலெக்சாண்டர் மூலமாய் செய்தார். அலெக்சாண்டர் மாதிரி இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்களை சுதந்திரித்து கொண்டவர் வெறும் 13 ஆண்டுகளில் 20 வயதில் ஆட்சிக்கு வர்றாரு, 33 வயதில் மரித்து போயிடுறார், 32-33 வயதில் மரித்து போயிடுறார். ஆனால் இந்த 13 ஆண்டுகளில் உலகத்தின் எல்லா பகுதியிலும், பெரும்பாலும் ஜனங்கள் வசித்ததான எல்லா பகுதியிலும் அவருடைய ஆட்சி இருந்தது. ஆனால் அவருக்கு என்னாச்சு? மரணம் உண்டானது. அந்த மரணத்தில் அவர் 3 காரியம் சொன்னார். என்னுடைய கல்லறைக்கு யார் என்னை தூக்கிட்டு போகணும்? அதாவது என்ன சொல்ற, டாக்டர்ஸ், தலை சிறந்த மருத்துவர்கள் என்ன பண்ணணும்? என்னுடைய பெட்டியை தூக்கிட்டு போகணும்னு சொன்னார். ஏன்? எவ்வளோ தலை சிறந்த மருத்துவர்களாக இருந்தாலும் அவர் என்னால் என்ன செய்ய முடியல, என்னை காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் 2வது காரியமாய் சொன்னார், நான் போகிற வழியெல்லாம், என்னுடைய கல்லறை வரைக்கும் நான் போகிற வழியில் என்ன பண்ணுங்க? தங்க காசுகளை, என்னுடைய சொத்துக்கள், எல்லா காசுகளை, நான் சம்பாதித்த எல்லா காரியங்களும் என்ன பண்ணுங்க? தூவி விடுங்க. அதை ஜனங்கள் பார்க்கும்போது ஜனங்கள் என்ன நினைக்கணும்? இவ்வளோத்தை அவன் சேர்த்து வச்சு ஒன்றும் இல்லாமல் என்ன செய்கிறான்? எல்லாம் போகிறான். கடைசியாக என் கல்லறையில் அடக்கம் பண்ண போடுது, என்னுடைய கைகள் எப்படி இருக்க வேண்டும்? திறந்த வண்ணமாக இருக்க வேண்டும். ஏன் திறந்த வண்ணமாக இருக்க வேண்டும்? அலெக்சாண்டர் இந்த பூமிக்கு வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, போகும்பொழுதும் ஒன்றும் கொண்டு போகலை என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காக. ஆனால் ஏன் இந்த அலெக்சாண்டரை குறித்து நம்ம பேசுகிறோம் என்றால், அலெக்சாண்டர் மூலியமாக ஆண்டவர் ஒரு பெரிய ஆரம்ப துவக்கத்தை செய்தார். என்ன துவக்கத்தை செய்தார்? ஜனங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரே மொழியை பேசக்கூடியதான ஒரு சூழ்நிலை என்ன பண்ணினார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக, 300 வருடங்கள் வருவதற்கு முன்பாக இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது என்று பார்த்தோம். அதனால தான் நம்ம என்ன பார்க்கிறோம்? அதிகமாய் கிரேக்கமயமாக்கப்பட்ட புதிய ஏற்பாடு புஸ்தகத்தை பார்க்கிறோம். நம்முடைய புதிய ஏற்பாட்டு சம்பவங்களை பார்க்கிறோம். எல்லாம் கிரேக்க கலாச்சாரங்களோடு எப்படி இருக்கிறது? இணைந்து இருக்கிறது, ஒற்று இணைந்து இருக்கிறது. காரணம் அலெக்சாண்டர். அதனால இதில் நம்ம கஷ்டப்படுவதற்குண்டான, இதை புரிந்து கொள்வதற்கு கஷ்டம் எதுவுமே கிடையாது. எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், புதிய ஏற்பாட்டில் எல்லாம் கிரேக்கமயமானதுக்கு காரணம் அலெக்சாண்டர். ஏனென்றால் அவர் இருந்த நாட்களில் எல்லாத்தையும் என்ன செய்தார்? கிரேக்கமயம் ஆக்கிட்டார். அவ்வளோதான். அதுதான் ஹெலனைசேஷன் என்று சொல்லுகிறோம். சரி, இப்போ இந்த லோகோஸ், இது எல்லாமே இந்த லோகோஸ், இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை யோவான் சொன்னது, இது எல்லாமே எதன் அடிப்படையில்? இந்த கிரேக்கமயம் ஆக்கப்பட்டதின் அடிப்படையில் தான் யோவான் என்ன பண்ணினார்? இந்த கிரேக்க ஞானிகள், இந்த கிரேக்க ஃபிலாசபிஸ், இந்த கிரேக்க என்ன சொல்றது, தத்துவங்களை எல்லாம் அடிக்கடியாய் தொடர்ச்சியாய் அது வந்ததுனால யோவான் என்ன செய்தார்? இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவே யோவான் என்ன சொன்னார்? லோகோஸ், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியும் சகலத்தையும் அவர் தான் படைத்தார் என்று அவர் சொன்னார். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, இந்த கிரேக்க தத்துவங்களையும் விட்டுருங்க, லோகோஸையும் விட்டுருங்க. நான் எளிமையாய் தேவனுடைய நாமத்தை, தேவன் தான் சிருஷ்டித்தார், இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியை சிருஷ்டித்தார் என்பதை நான் எளிமையாக சொல்ல வேண்டும், எளிமையாக நான் மற்றவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேதத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியை சிருஷ்டித்தார் என்று நம்ம பார்த்தோம். 9 காரியங்களை பார்த்தோம். அந்த 9 காரியங்களுக்கு ஈடாக
வேற எந்த தெய்வத்தையும் என்ன செய்ய முடியாது, கொண்டு வந்து நிறுத்தவே முடியாது. முதல் காரியம் பார்த்தோம், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அவர் யாருடைய உதவியும் தேவையில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு யாருடைய உதவியோ தயவோ தேவையில்லை. அவர் ஒருவரே சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சகலத்தையும் தாங்குகிறவர். அவரை நம்பிதான் சகலமும் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் ஜீவன் அவர் மூலமாக தான் போச்சு. அல்லேலூயா. அதனால் அவருக்கு எதுவுமே தேவையில்லை. அவர் சுயமாக இருக்க முடியும். காற்று இல்லாமல் இருக்க முடியும், தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியும், சகல எந்த ஒரு ஜீவராசி இல்லாமல் இருக்க முடியும். அல்லேலூயா. அவர் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ரெண்டாவது காரியம், காலமற்றவர். அப்படின்னா அவருக்கு நேரங்காலமே கிடையாது. காலங்களுக்குள்ளாய் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ண முடியாது, சுருக்கவே முடியாது. ஏனென்றால் அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தம், அவர்தான் இருந்தவர், இருக்கிறவர், இனி வரப்போகிறவமா இருக்கிறதான கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து மூன்றாவது காரியம் பார்த்தா, அவர் யாரும் உருவாக்கவில்லை. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யார் மூலமாக என்ன செய்யப்படலை, உருவாக்கப்படவில்லை. அதுதான் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. He is not the creation, he is the creator. அப்ப அவர் உருவாக்கப்படலை, அவர் எல்லாத்தையும் உருவாக்கினார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித கைகளினால் என்ன செய்யப்படலை, உருவாக்கப்படவே இல்லை. அவர் ஆதியிலிருந்து இருக்கிறார். ஆமென். அடுத்து நான்காவது காரியம் பார்த்தோம், ஆம்னி பிரசன்ட். அப்படின்னா எங்கும் நிறைந்தவர். ஆண்டவராகிய தேவன் இல்லாத இடமே கிடையாது இந்த உலகத்தில். இந்த உலகத்தை தாண்டி உள்ள வானமவது சிங்காசனம், பூமியவர் பாதப்படி. அவர் எல்லா கிரகங்களுக்கும், அவர் படைத்ததான சகலத்துக்கும் மேலாக அவர் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. கிரகங்கள் நம்முடைய பால்வழி கிரகங்களை குறித்தெல்லாம் நம்ம முதல் வாரத்தில் நம்ம பார்த்தோம், எவ்வளோ பெருசு அதெல்லாம். அப்போ எல்லாத்துக்கும் மேலே அவர் என்ன பண்ணியிருக்கிறார், வீற்றிருக்கிறார். அப்போ எங்கும் நிறைந்திருக்கிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஐந்தாவது காரியம் பார்த்தா, அவர் சர்வ வல்லமையுள்ளவர், ஆம்னிபொட்டன்ட். அப்படின்னா அவரை தாண்டி அவர் ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 28:18 நம்ம வாசித்தோம். சகலமும் எனக்கு, சகல வல்லமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தினால இந்த பூமியில் இருந்த பொழுதும் அவர் என்ன செய்தார், சுகமாக்கினார், விடுதலை பண்ணினார், கட்டுகளை உடைத்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருந்த பிசாசை துரத்தினார். அல்லேலூயா. சகல அதிகாரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்தோம், எல்லாம் அறிந்தவர், ஆம்னிஷியன்ட். எல்லாத்தையும் அறிந்த அவருக்கு மறைவான காரியங்கள் எதுவுமே இல்லை. இது அவர் சீஷர்கள் எல்லாம் நன்றாய் அறிந்து வைத்திருந்தாங்க. ஆண்டவரே நீர் அறிவீர், சகலத்தையும் நீர் அறிவீர் என்று சீஷர்கள் சொன்னாங்க. பேதுரு சொன்னாரு. இப்படி தொடர்ச்சியாய் எல்லாரும் சொல்லுகிற காரியங்களை பார்த்தோம். அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய பிறப்பு அவருக்கு தெரியும், அவர் இந்த பூமிக்கு வரப்போற நேரம் அவருக்கு தெரியும், எப்ப மரிக்க போறாருன்னு தெரியும், திரும்ப அவர் உயிர்த்தெழுந்த போகிறதும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சகல காரியங்களையும் அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் சகலத்தையும் அறிந்தவராய் இருக்கிறார். அடுத்து ஏழாவது காரியம், தனிப்பட்ட ஒரு நபர். God is a personal being. அவர் ஒரு தனிப்பட்ட நபர். அவர்னால எதையுமே தனிப்பட்ட விதத்தில் செய்ய முடியும். அவர்னால சிரிக்க முடியும், தனிப்பட்ட விதத்தில் உணர்வுகளை காட்ட முடியும். தனிப்பட்ட மனிதன். அவர் யார் என்ன செய்யப்படலை, அவர் ஒரு உருவாக்கப்படவில்லை. ஆமாம், தனிப்பட்ட விதத்தில் என்ன செய்ய முடியும், ஒவ்வொருத்தருடையும் அவர் இடைப்பட முடியும். அடுத்து எட்டாவது காரியமாக இம்மியூட்டபிள்னா மாறாதவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்று நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அடுத்து கடைசியாக அவர் ஐஸ்வர்யம் நிறைந்தவர். இந்த பூமியில் எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் அதற்கு மேலாக ஐஸ்வர்யம் உள்ளவர். அது மாத்திரமில்லாமல் 4 ஐஸ்வர்யங்களை பார்த்தோம். ஞானம், அறிவு என்கிறதான ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. இது எல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே சேரும். இதெல்லாம் நம்ம ஏதோ சும்மா வார்த்தைகள்னால சொல்லிட்டு போயிடல. வேதத்தின் அடிப்படையில், வேத வசனங்களின் அடிப்படையில் இது ஒவ்வொரு காரியங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் எவ்வளோ பெரிய தேவன். அப்போ இப்படிப்பட்ட காலத்துக்கு மேலே, நேரத்துக்கு மேலே
எல்லா வல்லமை மிக்க, எல்லா ஞானம் நிறைந்த ஒருவர் மாத்திரமே என்ன செய்திருக்க முடியும்? இந்த பூலோகத்தை, இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கி இருக்க முடியும். அல்லேலூயா. வேற யாருமே சிருஷ்டித்திருக்க முடியாது. காலத்துக்கு அப்பாற்பட்டவர் தான் காலத்தை சிருஷ்டிக்க முடியும். நேரம் இல்லாதவர் தான் நேரத்தை சிருஷ்டிக்க முடியும். அப்ப இப்படிப்பட்டதான ஒரு மிகப்பெரிய தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம், நீங்களும் நானும் சேவிக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாலை வேளையிலும் கூட நம்ம ஒரு சில தேவனுடைய நாமங்களை பார்க்க போகிறோம். அந்த நாமங்கள் எல்லாம் எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், இயேசுதான் தெய்வம் என்கிறதை நமக்கு உணர்த்துகிறது. அல்லேலூயா. அதுதான் இந்த மாலை வேளையில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாய் நம்ம 1ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக பாருங்க. ஆதியிலே தேவன். அப்ப இந்த தெய்வத்துக்கு ஒரு பேர் இருக்கா? ஆதியிலே தேவன் என்று சொல்லும் பொழுது அந்த தெய்வத்திற்கு பெயர் இருக்கிறதா? எழுதிக் கொள்ளுங்கள். அவர் பேர்தான் ஏலோஹிம். அல்லேலூயா. ஆதியில 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், என்ன போட்டிருக்கு? ஆதியிலே தேவன். அந்த தெய்வத்துக்கு பேர் என்ன? ஏலோஹிம். ஏலோஹிம் என்றால் சிருஷ்டிப்பின் தெய்வம் என்று அர்த்தம். அல்லேலூயா. அவர்தான் சிருஷ்டிப்பின் தேவன், உருவாக்கினதான தெய்வம். இதுல முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த ஏலோஹிம் நம்ம அதிகமாகி பாடல்களை பாடுகிறோம்ல, ஏலோஹிம் எங்கும் நிறைந்தவரே ஏலோஹிம் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். அப்பதான் கர்த்தர். ஏலோஹிம் என்றால் ஒன்றும் கிடையாது, அவர் கர்த்தர் என்ற அர்த்தம். இதுல ரொம்ப முக்கியமான காரியம் என்னவென்றால், ஏலோஹிம் என்றால் அது பன்மையை குறிக்கிறது. ஏலோஹிம் என்றால் கர்த்தர், காட்ஸ். ஆனால் ஏலோஹிம் என்றால் ப்ளூரல், பன்மையை குறிக்கிறது. அப்ப 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே ஆதியிலே தேவன் என்று சொல்லும் பொழுது அந்த முதல் வார்த்தையிலே, அந்த வேதாகமத்தின் முதல் சொல்லிலேயே ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஏலோஹிம் என்று சொல்லுகிறோம். இவர்கள் 3 பேரும் தெய்வமா? ஆம், தெய்வம். திரித்துவத்தை குறித்து நம்ம வருகிற நாட்கள் என்ன செய்வோம்? பின்பு படிப்போம். இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டாம்? திரித்துவத்துக்குள்ள போக வேண்டாம். அது தனியாய் கண்டிப்பாக நமக்கு ஒரு 2 வாரங்களாவது தேவைப்படும், தனியாய் நம்ம படிக்கலாம். ஆனால் இப்ப ஏல் என்று சொல்லும் போது அது சிங்குலரை குறிக்கிறது, குறிக்கிறது. ஆனால் ப்ளூரல்ல ஏலோஹிம் பன்மை, நிறைய தெய்வங்கள். அப்ப நிறைய தெய்வங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு தெய்வம் தான். ஆனால் யாரை பார்க்கிறோம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதனால திரித்துவத்தில் நான் உங்களுக்கு இந்த குழப்பத்தை மாற்றுவதற்காக ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டை மாற்றுன்னு சொல்கிறேன். கணவன் மனைவி இவர்கள் திருமணத்துக்கு பிறகு ஒரே சரீரமாய் மாறுகிறார்கள். இவர்கள் தனிப்பட்ட நபர்கள் இல்லையா? தனிப்பட்ட நபர்கள் தான். கணவன் தனி, மனைவி தனி. ஆனால் திருமணத்துக்கு பிறகு எப்படி மாறுகிறார்கள்? இவர்கள் இருவர் அல்ல, இவர்கள் ஒருவர். அப்ப அதே போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லும்போது 3 பேரும் தனிப்பட்ட நபர்கள் தான். 3 பேரும் தெய்வம் தான்.
ஆனால் இவர்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரே தெய்வம் தான். அல்லேலூயா. இந்த காரியங்களை குறித்து நம்ம தெளிவாக என்ன செய்யலாம்? வருகிற நாட்களில் திரித்துவத்தை குறித்து பார்க்கும் பொழுது நம்ம இதை பார்க்கலாம். சரியா? அப்ப ஏலோஹிம் படைத்தார் என்றால் ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், அந்த காட்ஸ் 3 பேர் என்ன செய்திருக்கிறாங்க? இந்த பூமியை படைத்திருக்கிறாங்க. அப்பதான் அதெல்லாம் முதல் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். ஏல், இந்த ஏல் என்கிறது இதுதான் தெய்வத்தினுடைய மூல வார்த்தை என்று அர்த்தம். ரூட் வேர்டுன்னு சொல்லுவாங்க. ரூட் வேர்டு, மூல வார்த்தை. பாருங்க, இப்ப இந்த ஏல் என்றால் என்ன? தெய்வம் என்று அர்த்தம், கர்த்தர் என்று அர்த்தம். அப்ப அந்த கர்த்தரோடு இப்ப ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல என்ன சொல்றாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்ஷடாய்ல என்ன வார்த்தை வருகிறது? இந்த ஏல் என்ற வார்த்தை வருகிறது. ஏல் என்றால் என்ன? தெய்வம், கர்த்தர் என்று அர்த்தம். ஷடாய் என்றால் சர்வ வல்லமை. அப்ப ஏல் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்தந்த வார்த்தையில நம்ம யாரை சேர்த்துக்கணும்? கர்த்தரை சேர்த்துக்க வேண்டும். அப்ப எல்ஷடா என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்ரோகி என்றால் என்னை காண்கிறவர். எல்ஷடா எங்க பார்க்கிறோம்? ஆதியாகமம் 17:1 பார்க்கிறோம். யாத்ராமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தேவனாகிய கர்த்தரே சொல்றார். யாத்ராமம் 6:3 கூட போடுங்க. யாத்ராமம் 6:3 கூட போடுங்களேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் என்று நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றால் நமக்கு எல்லாமே தெரியும். அது என்ன நாமம்? எல்ஷடாய். அப்ப ஏல் என்றால் எல்ஷடாய், எல்ரோகி, ஏல் ஓலாம். நீங்க எதுல வாசிக்கலாம்? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல வாசிக்கலாம். இப்படி இந்த தெய்வத்துக்கு அந்த தெய்வத்தினுடைய நாமத்துக்கு பிற்பாடாக எதை சேர்த்து கொண்டாலும் அது எதை குறிக்கிறது? தேவனுடைய மகத்துவங்களை குறிக்கிறது. ஷடாய், அது என்ன? ஷடாய் என்றால் மிகப்பெரிய வல்லமை. அதுல எல்ஷடாய், அந்த எல்ங்கிற வார்த்தையை முன்னாடி சேர்த்து கொண்டால் அது தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ரோகி என்றால் என்னை ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அப்ப எல்ரோகி என்றால் தேவன் என்னை பார்க்கிறார், தேவன் என்னை காண்கிறார். ஏல் ஓலாம் என்றால் எவர்லாஸ்டிங் என்று அர்த்தம். சதா காலமும் வீற்றிருக்கிறவர். இந்த வசனம் தெளிவாய் சொல்லுது போறாங்க. வாசிங்க, இந்த வசனத்தை கூட வாசிங்க. ஆதியாகமம் 21:33 கூட வாசிங்க. ஆபிரகாம் பெயர்சபாவிலே தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான் என்று வாசிக்கிறோம். சதா காலம் உள்ள தேவன் என்றால் ஏல் ஓலாம் என்று அர்த்தம். அல்லேலூயா. இன்னும் நீங்க ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18 20 வரைக்கும் வாசிக்கும் பொழுது நீங்க என்ன வாசிக்கலாம்? ஏல் ஓலாம். God is most high. எலியோன். ஏல் ஓலாம் முன்னாடியே வாசித்தேன். எவர்லாஸ்டிங் காட். எலியோன் என்னது? மோஸ்ட் ஹை, மிக உன்னதமான தேவன். அப்ப இந்த ஆண்டவருடைய நாமம் இதுல எது? இது முழுக்க ஆண்டவருடைய நாமம். இது முழுக்க ஏல் என்றால் அது தேவன், கர்த்தர் என்று அர்த்தம். அப்ப அந்த கர்த்தர் என்ற நாமத்தோடு எதை சேர்த்து கொண்டாலும், எதை இணைத்து கொண்டாலும், அதுதான் சொன்னேன், இதுதான் ரூட் வேர்ட் என்றால் மூல வார்த்தை என்று அர்த்தம். இந்த வார்த்தையோடு நீங்க எதை சேர்த்து கொண்டாலும் தேவன் அவ்வாறு செயல்படுகிறார் என்று அர்த்தம். சரி, இப்ப இன்னொரு படி மேல நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் யாக்கோபாய் இருந்த மனுஷனை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார்?
இஸ்ரேலாய் மாற்றுகிறார். இஸ்ரேல் என்றால் என்ன? இஸ்ரேல் என்றால் என்ன? இஸ்ரேல் என்றால் என்ன? தேவனோடு போராடுகிற. இன்ன வரைக்கும் என்ன செய்துதான் இருக்கிறாங்க? போராடி கொண்டே இருக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல 28ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் இஸ்ரேல் இஸ்ரேல். அப்ப இதுல என்ன, இங்க எங்கெங்கெல்லாம் அந்த ஏழு வருகிறதோ, ஏழு வருகிற இடங்களில் எல்லாம் என்ன நடக்கிறது? அங்க தேவனுடைய நாமம் உச்சரிக்கப்படுகிறது. இப்ப இஸ்ரேலுக்கு என்ன அர்த்தம்? தேவனோடு அவன் போராடுகிறவன், தேவனோடு போராடுகிறவன் என்று அர்த்தம். அதே இதுல நீங்க 30ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா பெனியேல் இருக்கு. பெனியேல் பெனியேல் அதுலயும் பாருங்க எப்படி, எதுல முடிகிறது? ஏல் ஏல்ல முடிகிறது. இது போல எங்க டஸ்டர், இது போல பாருங்க, நான் வரிசையாய் சொல்லுகிறேன். பெத்தேல். பெத்தேல் என்றால் என்ன? அது தேவனுடைய வீடு. சாமுவேல், தானியேல், இதெல்லாம் எதுல முடிகிறது? இந்த வார்த்தைகள் எல்லாம் எதுல முடிகிறது? ஏல் ஏல் என்று முடிகிறது. ஜோயேல், எசேக்கியேல். அல்லேலூயா. அப்ப இந்த நாமங்கள் எல்லாம் ஆண்டவருடைய நாமங்கள், ஆண்டவருடைய நாமங்கள். இந்த ஏழை முன்னாடி சேர்த்துக்கும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்க. தொடர்ச்சியாய் நம்ம வாசித்தோம். பெத்தேல் என்றால் என்ன? தேவனுடைய வீடு. பெத்தே என்றால் வீடு. அதுக்கு பின்னாடி ஏழை சேர்த்து கொண்டால் அது தேவனுடைய வீடாகி மாறுகிறது. பாருங்க, அந்த வார்த்தைகள் எல்லாத்துக்கு பின்னாடி பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. பெத் என்றால் வீடு. ஆனா ஏல் சேரும் போது என்ன ஆகிறது? அது தேவனுடைய வீடாகி மாறுகிறது. தானியேல், ஏல், அங்க தானியேலுக்கு என்ன அர்த்தம்? God is my நீதிபதி, என் நியாயாதிபதி, மை ஜட்ஜ். டான் என்றால் ஜட்ஜ் என்ற அர்த்தம். அப்ப ஏல் சேரும் பொழுது தேவன் என்னுடைய நியாயாதிபதி, தேவனுடைய நீதிபதி. சாமுவேலுக்கு என்ன பார்க்கிறோம்? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீ வாசிக்கும் போது ரொம்ப தெளிவா இருக்கிறது. நான் தேவனிடத்திலிருந்து என்ன செய்து கொண்டேன்? கேட்டு பெற்றுக்கொண்டேன். அப்ப சாமுவேலை பார்க்கிறோம். இதே போல ஜோயல் கர்த்தர், அதாவது யெகோவா தேவனே எனக்கு கர்த்தர், எனக்கு தேவன். அல்லேலூயா. இதே போல எசேக்கியேலை பார்க்கிறோம். தேவனே எனக்கு மிகுந்த சக்தி. God strengthens, என்னை பலப்படுத்துகிறவர். இன்னொரு படி மேல சொல்ல போனா ஆபிரகாமின் பிள்ளையாகி ஈசாக்கு கூட ஏழ முடியல, ஆனா இஸ்மவேலுக்கு ஏழ முடிகிறது. இஸ்மவேலுக்கு என்ன அர்த்தம்? God hears, என்னுடைய சத்தத்தை தேவன் கேட்கிறார். இஸ்மவேல். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த ஏல் என்றால் என்ன? கர்த்தர் என்று அர்த்தம். ஏல் என்றால் கர்த்தர். ஏலோஹிம் என்றால் கர்த்தர். பல ப்ளூரல்ல போகிறது தெய்வங்கள். ஆனால் நம்ம தெய்வங்கள்னு சொல்ல முடியாது, அதுவும் கர்த்தர் தான். இப்ப இங்கிலீஷ்ல ஒரு காரியம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, என்ன அப்படின்னா 3 காலங்கள் இருக்குல்ல. பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அதில் ஒரு சில வார்த்தைகளுக்கு 3க்குமே ஒரே அர்த்தம் தான். இப்போ நீங்கள் இந்த மான் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மான் புள்ளி இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் 3 காலத்துலேயும் ஒரே வார்த்தை தான். இது மாதிரி பல வார்த்தைகள் உண்டு. ஒரே காலம் தான், 3 காலத்துலேயும் ஒரே வார்த்தைகள் தான் வரும். 3 இதுலேயும் டெலிட் பண்ண இது பண்ண. அப்போ இது போல நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. நிறைய வார்த்தைகளை 3 காலங்களிலும் ஒரே வார்த்தை தான் வரும். இப்போ
இதில் இன்னொரு படி மேலே நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம தேவனுடைய நாமங்களில் பின்னாடி வந்து சேரும் பொழுது அது தேவனுடைய மகத்துவங்களை குறிக்கிறதா இருக்கிறது. அதே போல் பின்னாடி வந்து சேர்ந்தாலும், நாமங்கள் பின்னாடி வந்து சேர்ந்தாலும் என்ன செய்கிறது? தேவனுடைய மகத்துவத்தை அது குறிக்கிறதா இருக்கிறது. இதில் வேதாமத்தில் இன்னும் பல பல நாமங்கள் இருக்கிறது. வேதாமத்தில் இன்னும் பல நாமங்கள் இருக்கிறது. ஏலி, எலியா, எலிசா, எல்லாத்துக்கும் என்ன நாமம் தான்? எலியேசர். அப்ப எலிசபெத், எலியேசர், இது எல்லாமே தேவனுடைய வார்த்தையோடு என்ன செய்கிறது? இணைந்து வருகிறது. அப்ப ஏல் என்றால் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே அவர் யார்? சிருஷ்டிப்பின் தெய்வம். ஏலோஹிம், அவர்தான் இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த ஏலை, இந்த கனத்தையும் மகிமையும் ஆண்டவர் அவருக்கு மாத்திரம் இல்லை, மனிதர்களுக்கு மாத்திரம் இல்லை, தூதர்களுக்கு கூட போகிறது. கேப்ரியேல், மைக்கேல், அதான் தமிழ்ல மிகாவேல்னு சொல்றோம்ல. அப்ப இந்த நாமங்கள் எல்லாம் பாருங்க, தேவனுடைய தூதர்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கேப்ரியேல், அவன் என்ன செய்வான்? தேவனுடைய மெசேஞ்சரா இருப்பான். காட்ஸ் மெசேஞ்சர், தேவனுடைய செய்தியை கொண்டு வருகிறவனாக இருப்பான். அதே போல மிகாவேல் என்றால், மைக்கேல் என்றால் என்ன அர்த்தம்? அவன் தேவனுக்காக போராடுகிறவன், யுத்தம் செய்கிறவன். அவனுடைய பேருக்கு who is like God, தேவனை போல யாருண்டு என்று அர்த்தம் மைக்கேல் என்றால். அப்ப இது எல்லாமே வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க முடியும். சரி, இப்ப இது எல்லாமே, எல்லா நாமங்களும் எதை உணர்த்தி வருகிறது? ஏலோஹிம் என்கிற ஒரே நாமத்துக்குள்ளாக தான், ஏல் என்ற அந்த ஒரு மூல வார்த்தையின் மூலமாய் தான் எல்ஷடாய், எல்ரோயி, ஏல்வோலாம், தானியேல், சாமுவேல், என்னென்ன காரியங்கள், எசேக்கியேல், தானியேல், வேற என்னென்ன வார்த்தைகள் வருகிறது? எலிசா, எலியா, ஏலி, எலிசபெத், எலியேசர், இது எல்லாமே தேவனுடைய ஏழு நாமங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இப்ப இந்த படைப்பின் மூலமாய் நம்ம ஒரு வேத வசனத்துல முதல் நாமமாய் பார்க்கிறது ஏலோஹிம் என்கிறதான நாமம். இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ளாகி போக போறோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த ஏலோஹிம் நாமத்துக்குள்ள வருகிறாரே என்றால் அவர் வருகிறார். அதை காட்டிலும் ஆண்டவராகிய தேவன் தனக்கென்று ஒரு பெயரை வைக்கிறார். ஒரு பர்சனல் நேம், ஒரு பர்சனல் கவர்னன்ட் நேம், ஒரு தனிப்பட்ட உடன்படிக்கையின் பெயர். வெளியே யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய ஜனத்துக்கு மாத்திரம் ஒரு பெயரை வைக்கிறார். அந்த பெயர் நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். அதை வாசிப்பதற்கு முன்பாக யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்திலிருந்து 58ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு கழிகூர்ந்தான் என்றார். யாரு பார்த்தாலும் ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவின் நாளை ஆபிரகாம் என்ன பண்ணாரா? கண்டு கழித்தாராம். சரி, அடுத்து வாசிங்க. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதுல ரொம்பவே நம்ம முக்கியமாக இப்ப இந்த 3 வசனங்களும் ஒரு காரியத்தை நம்ம கவனிக்க முடியும். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? 56ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறார்? உங்கள் பிதாவாகிய, யாரை பார்த்து சொல்றார்? யூதர்களை பார்த்து சொல்றார்.
உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தார். அப்படின்னா என்ன? ஏசப்பாவை பார்க்க வேண்டும் என்று ஆசையா இருந்தார். ஆனால் அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? கண்டு கலிகூர்ந்தான். கண்டு கலிகூர்ந்தான். உடனே யூதர்கள்லாம் கேட்கிறாங்க. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்று. அவன் கேட்கறது சரியா தப்பா? சரியான பதில். உங்களுக்கே 50 வயசு ஆகலை, ஆபிரகாம் கிட்டத்தட்ட 1500 ஆண்டவராக கிறிஸ்துவுக்கு முன்பாக 1500 1600 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு நபர். யூத ஜனங்களுக்கு தகப்பனை போல இருக்கிறார் ஆபிரகாம். அப்போ அந்த ஆபிரகாம் என்ன செய்தாராம்? இயேசு கிறிஸ்துவை கண்டு கலிகூர்ந்தாராம். எப்படி இது நடந்தது? அதில் முக்கியமாக ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதற்கு இயேசு, ஆண்டவருடைய பதிலை பாருங்க. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதில் ரொம்ப முக்கியமாய் நம்ம ஸ்ட்ரெஸ் படுத்த வேண்டியதான வார்த்தை நான் இருக்கிறேன். இப்போ ஆபிரகாம் எப்படி தேவனுடைய நாட்களை பார்த்திருப்பாரு? பாருங்க, நான் இந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக நான் இந்த தசமபாகத்தை குறித்து ஒரு செய்தியை எடுத்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? தசமபாக செய்தி யாரும் மறக்க மாட்டீங்க, எல்லாரும் ஞாபகம் வச்சிருப்பீங்க. அப்போ அந்த தசமபாக செய்தியில் மெல்கிசேதேக்கு என்கிற ஒரு நபரை குறித்து நான் பேசினேன். அதில் சொல்லும் போது நான் இன்னும் தெளிவாய் சொன்னேன், மெல்கிசேதேக் வேறு யாரும் இல்லை, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாட்டம், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னோட்டம் தான் யாரு? மெல்கிசேதேக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ புதிய ஏற்பாட்டில் 2000 வருடங்களுக்கு முன்பாக வந்த தெய்வம் கிடையாது. அவர் பழைய ஏற்பாட்டிலும் பல முறை அவர் என்ன செய்திருக்கிறார்? மக்களுக்கு அவர் வெளியரங்கமாகி இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஆதியிலிருந்து இருக்கிறார். அப்ப மெல்கிசேதேக்கின் மூலமாய் தான் ஆபிரகாம் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அவர் பார்த்திருக்க வேண்டும். நான் மெல்கிசேதேக்கை குறித்து இப்போ பேச முடியாது, தனியாக நம்ம மெல்கிசேதேக்கை குறித்து, மெல்கிசேதேக் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனியாக ஒரு நாள் பார்ப்போம். ஆனால் இங்கே இயேசு சொல்கிறதை பார்த்தால், ஆண்டவராகிய தேவன் சொல்கிறதை பார்த்தால், என்னுடைய நாளை அவர் கண்டு என்ன செய்தாராம்? கலிகூர்ந்தார். ஆபிரகாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு கலிகூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். இதில் ஆண்டவர் சொல்லுகிறதான முக்கியமான ஒரு வார்த்தை நான் இருக்கிறேன். இது நமக்கு புரியுதோ இல்லையோ, யூத ஜனங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருச்சு. எப்படி சொல்றேன்? அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தில். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னு இவங்க கல் எடுக்கிறாங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இப்ப என்ன சொல்லிட்டார்? முன்னாடி வசனத்துல 58 திரும்பி வாசிங்க. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை சொன்னதற்கு உடனே கல் எடுத்துட்டாங்க. கல் எடுத்துட்டு இயேசுவை அடிக்க தொடங்குறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை மறைத்து கொண்டு என்ன செய்கிறது? அதிலிருந்து கடந்து போகிறதை பார்க்கிறோம். ஏன் இவ்வளோ கோபம் யூதர்களுக்கு வருகிறது? அப்படி என்ன ஆண்டவர் சொல்லிட்டார்? அந்த ஒரே வார்த்தை தான், நான் இருக்கிறேன். இந்த நான் இருக்கிறேன் என்று தேவன் எப்போ சொன்னார் என்றால், மோசேக்கு சொன்னதான ஒரு நாமம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை கூட வாசிங்க. தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால், பாருங்க, ஏலோஹிம் என்ற நாமம் இருந்தாலும் கூட, ஏலோஹிம் என்று நம்ம இப்ப அறிந்திருக்கிறோமே தவிர அந்த நாட்களில் வெறும் தெய்வம் அப்படின்னு மட்டும் தான் அறிந்திருந்தாங்க.
பழைய ஏற்பாட்டில் முன்னாடி ஏலோஹிம் அவர் சிருஷ்டிப்பின் தெய்வம் என்று அறியப்பட்டிருந்தாலும் ஜனங்கள் யாருமே ஆண்டவரை ஏலோஹிம் என்று என்ன செய்யல, கூப்பிடல. அப்ப இப்படி மோசே கேட்கிறார். மோசே எங்கிருந்து வளர்க்கப்படுகிறார்? பார்வோனுடைய அரண்மனையில் வளர்க்கப்பட்டு இப்ப ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டு ஜனங்களை வழிநடத்துவதற்காக ஆண்டவர் பிரித்தெடுக்கும் போது மோசே சரியான கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? உம்முடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? என் நாமம், உங்க நாமம் என்ன? யார் இதை சொன்னது? உங்க பேர் என்ன? பேர் நம்முடைய வாழ்க்கையில ரொம்பவே முக்கியம். ஆண்டவர் பேரே வைக்காம எல்லாத்துக்கும் மனிதன் அப்படின்னு வச்சிருந்தா என்ன ஆயிருக்கு நிலைமை? யோசித்து பாருங்க. இப்போ மரங்கள் இருக்கு, மரங்கள் ஒவ்வொரு மரத்துக்கும் பேர் இருக்கு, ஒவ்வொரு மிருக ஜீவனங்களுக்கும் பேர் இருக்கு. அப்படி அந்த மிருக ஜீவன்லையே இப்போ குரங்கு எடுத்துட்டீங்கன்னா குரங்குல 100 வகை இருக்கு. அந்த ஒவ்வொரு குரங்குக்கும் ஒரு பேர் இருக்கு. இப்படி ஆண்டவர் முதல் மதிநலை படைத்து மனிதனுக்கு ஆண்டவர் என்ன பேர் வைக்கிறார்? ஆதாம்னு பேர் வைக்கிறார். அடுத்து வந்த 800 கோடி பேருக்கு ஆதாம்னே பேர் வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆதாம்னா இப்போ நீங்கள் சர்ச்சையை திரும்பி பார்ப்பீங்க, ஏவாள் என்றால் சர்ச்சையை திரும்பி பார்ப்பீங்க. அப்போ பேர், நாமம் ரொம்பவே முக்கியம். நாமம் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறது. அப்போ இந்த அடையாளத்தை அறிவதற்காக தேவனிடத்திலேயே மோசே கேட்கிறார், உங்கள் நாமம் என்ன? அவருடைய நாமம் என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? அடுத்த வசனத்தை கூட வாசிங்க. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். அடுத்த வசனத்தையும் வாசிங்க. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாய். என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தோறும் இதுவே என் பேர். ஆண்டவர் அவருடைய நாமத்தை எதை சொல்றாரு? இருக்கிறவராகவே இருக்கிறேன். 14ஆம் வசனத்துல அதை தவிர அவர் பெருசா எதுவுமே சொல்லல. அப்ப இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயினுடைய சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உன்னிடத்துக்கு அனுப்பினார் என்று பாருங்க. இதுதான் ரொம்பவே முக்கியமான வார்த்தை. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு நாமத்தையும் ஆண்டவர் என்ன செய்யல, தெளிவாய் சொல்லல. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் சதா காலமும் இருக்கிறேன், நான் தான் உங்கள் தெய்வம், நீ என்னை எப்படி வேணா அதில் போட்டுக்கலாம். சுகமளிக்கிற தேவனா நான் இருக்கிறேன், விடுதலை பண்ணுகிற தேவனா இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா நான் இருக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலாக அவர் என்ன சொல்றாரு? இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. I am who I am. இதுல இங்கிலீஷ்ல பார்க்கும்போது I am என்று I am நான் இருக்கிறேன். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து என்ன சொன்னாரு? நான் இருக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 58 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன். இங்கிலீஷ்ல ரொம்ப தெளிவாய் போட்டிருக்கு பாருங்க. ஜீசஸ் ஆன்சர்ட் பிஃபோர் ஆபிரகாம் வாஸ் born, I am. இப்போ அதே இது இங்கிலீஷ்லேயே யாத்திராமத்தின் புஸ்தகம் 3:14-15 போடுங்க பாருங்க. God said to Moses, I am who I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am has sent me to you. I am என்றால் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. இப்ப இந்த I am that I am நம்ம எதற்கு மாற்ற வேண்டும் என்றால் எபிரேய மொழிக்கு மாற்ற வேண்டும். ஏன்? பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. அப்படி பழைய ஏற்பாட்டு இது நம்ம எல்லாமே இருக்கிறவராக இருக்கிறவன் தமிழ். இங்கிலீஷ்ல I am who that I am, இல்லாட்டி I am that I am.
இது இங்கிலீஷ் தமிழில் பார்க்குறோம். ஹீப்ரூவில் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வெறும் 4 எழுத்துக்கள், வெறும் 4 எழுத்துக்கள். YHWH. இதென்ன இங்கிலீஷில் தானே எழுதியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கிலீஷில் தானே எழுதியிருக்கீங்க அப்படின்னு. என்னடா கோடாக போடுறான்னு நீங்கள் நினைக்கலாம். இது ஒன்றும் கிடையாது. கீழே ஹீப்ரு, இந்த ஹீப்ருக்கு என்ன வார்த்தையோ அது மேலே இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். இங்கிலீஷில் ஹீப்ருவில் இங்கிலீஷில் நம்ம படிக்கும் போது எப்படி படிப்போம்? ஐ ஆம் அப்படின்னு படிப்போம். இந்த வரிசையில் படிப்போம். ஆனால் ஹீப்ருவில் இந்த வரிசையில் வரும். ஹீப்ருவில் இந்த வரிசையில் வரும். ஆனால் நம்ம போடும் பொழுது, இங்கிலீஷில் மாற்றும் பொழுது நம்ம எப்படி தான் மாற்றுவோம்? இப்படி போட மாட்டோம், இந்த வழியில் போட மாட்டோம், இதில் தான் இப்படி தான் போடுவோம். ஆனால் படிக்கும் பொழுது எப்படி படிக்க வேண்டும்? இங்கிட்டு தான் படிக்க வேண்டும். இப்படி என்ன சொல்றது? இது என்ன செய்யுது? ரைட் சைடா? ரைட் டு லெஃப்ட். நம்ம படிக்கும்போது நம்ம இயல்பாக எப்படி படிப்போம்? லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் படிப்போம். ஆனால் ஹீப்ருவில் எப்படி தான் படிப்பாங்க? ரைட் டு லெஃப்ட், ரைட் டு லெஃப்ட். இப்போ என்னடா அவன் ஹீப்ரு வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடாதீங்க, பயந்துடாதீங்க. சங்கீதம் 119 எடுங்க. சங்கீதம் 119 எடுங்க. அதில் ஒவ்வொரு 8 அதிகாரத்துக்கும் ஒரு கேப் இருக்கா? ஒவ்வொரு 8 அதிகாரத்துக்கும் ஒரு கேப் இருக்கு. அந்த 10வது கேப்புக்கு முன்னாடி உள்ள வார்த்தையை பாருங்க. 10வது வார்த்தை கரெக்டாக 73ஆம் வசனத்துக்கு முன்னாடி உள்ள வார்த்தையை பாருங்க. என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? அடுத்து 5வது வார்த்தை என்ன போட்டிருக்கு? 10வது வார்த்தை என்ன சொன்னீங்க? யோட். 5வது வார்த்தை என்ன போட்டிருக்கு? அந்த 5வது சாப்டரை பார்க்கணும். ஹே, ஹே, அது ஏ கிடையாது, ஹே. அடுத்து 6வது வார்த்தை என்ன போட்டிருக்கு? வாவ். அடுத்து திரும்பியும் 5வது வார்த்தை என்ன போட்டிருக்கு? ஹே. அப்ப யோட் ஹே வா ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி தெரியும், ஆனால் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த வரேன் ஒரு நிமிஷம் பாருங்க. இப்போ YHWH. இப்போ ஏபிசிடி இருக்குல்ல, ஏபிசிடி இருக்கு. எத்தனை எழுத்து ஏபிசிடி? 26 எழுத்து. அதே மாதிரி சங்கீதம் 119க்கு மேலே எல்லா எபிரேய வார்த்தைகளும், எல்லா எபிரேய எழுத்துக்கள். எப்படி நம்ம இங்கிலீஷில் ஆல்ஃபபெட் இருக்குல்ல, எழுத்துக்கள் இருக்குல்ல, தமிழில் எப்படி எழுத்துக்கள் இருக்குல்ல, அதே போல் எபிரேய எழுத்துக்கள் படிக்கணும்னா வேறு எங்கேயும் போக வேணாம். அவங்க பைபிளில் இருக்குது. சங்கீதம் 119 இருக்குது. சங்கீதம் 119 22 எழுத்துக்கள் இருக்கிறது, எபிரேய எழுத்துக்கள். அந்த 22 எபிரேய எழுத்துக்கள் தான் ஏபிசிடி. எதுக்கு? எபிரேய மொழிக்கு. 119ஆம் சங்கீதம் முதல் வசனத்துக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கு?
ஆலஃப். ஆலஃப் என்றால் ஏ என்ற அர்த்தம். ஏபிசிடி தான் முதல் வழுத்து. எதுல? எபிரேய மொழியில. அப்ப அதே போல ஐ ஆம் தட் ஐ ஆம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற வார்த்தைக்கு என்ன பேர் அப்படின்னா YHWH. அதே இது எபிரேய மொழியில் நம்ம மொழிபெயர்க்கும் பொழுது நம்முடைய வேதாகமத்தில் என்ன போட்டிருக்கு? யோடு ஹே வாவு ஹே. யோடு ஹே வாவு ஹே அப்படின்னா என்ன? இருக்கிறவராகவே இருக்கிறேன். சரி, நம்ம இஷ்டத்துக்கு அது OIOD, அது டி. நம்ம இஷ்டத்துக்கு இப்போ என்ன சொல்கிறோம்? YHWH அப்படின்னு சொல்கிறோம். YHWHன்னு சொல்கிறோம். இப்போ இந்த வார்த்தையை மறந்து கூட இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் தான் என்ன சொல்கிறாரு? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற நாமத்தில் தலைமுறை தலைமுறைக்கும் இதுவே என்னுடைய நாமம், இதுவே என்னுடைய நாமம். ஆனால் இது தேவனுடைய இந்த YHWH இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற நாமம் இருக்கு பாருங்க. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாதாரண நாமம் கிடையாது. இந்த நாமம் தங்கள் தெய்வத்தினுடைய தனிப்பட்ட பெயர், தங்களுடைய சொந்த தெய்வத்தின் பெயர். இஸ்ரவேல் ஜனத்திற்கு கவர்னன்ட் கார்டு, உடன்படிக்கையின் பெயர். வேற எந்த ஜனத்துக்கும் தெரியக்கூடாது என்று சொல்லி இந்த உடன்படிக்கையின் தேவனுடைய பெயர் மற்ற எந்த புறஜாதிகளுக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி இந்த பெயரை என்ன செய்யவே மாட்டாங்க? வெளியில சொல்லவே மாட்டாங்க. இந்த வெளியில ஜனங்களுக்கு தெரியக்கூடாது. ரெண்டாவது, முதலாவது ஏனென்றால் ஆண்டவர் 10 கட்டளையிலே ரொம்ப தெளிவாய் சொன்னார், என்னுடைய நாமத்தை என்ன செய்யக்கூடாது? நீ வீணிலே வழங்கக்கூடாது. ஆத்திராமம் 20:7 வாசிக்கிறோம். மறந்து கூட என்ன செய்யக்கூடாது? நம்ம வீணில் வழங்கிடுவோமே என்று சொல்லி அவங்க இந்த நாமத்தை சொல்லவே மாட்டாங்க. நான் இருக்கிறேன் என்ற நாமத்தை என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லவே மாட்டாங்க. இப்போ இன்னொரு வசனம், முக்கியமான வசனம், லேவியராகமத்தின் புஸ்தகம் 24:16. லேவியராகமம் 24:16. தூஷித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலையின் மேல் வைப்பார்களாக. பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய. சபையார் எல்லாம் என்ன செய்வாங்க? கல்லெறிவார்கள். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல என்ன எடுத்தாங்க? கல்லை எடுத்தாங்க. ஏன்? அவர் தேவ தூஷணம் செய்தார் என்று சொல்லி. எப்படி தேவனுடைய நான் இருக்கிறேன் என்ற நாமத்தை எப்படி நீ சொல்ல முடியும்? யாரை பார்த்து கேட்கிறாங்க? ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க. யூதர்கள் கேட்கிறாங்க, எப்படி மோசே, எங்கள் முற்பிதாவாகிய மோசேக்கு தேவன் சொன்ன தனிப்பட்ட பெயர், உடன்படிக்கையின் பெயர் அவ்வளோ மகத்துவமான, நாங்கள் கூட வெளியில யாருமே வெளில சொல்லவே மாட்டோம், அப்படிப்பட்ட பெயரை நீ என்ன சொல்ற? நான் தான் அவருன்னு சொல்ற. ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்து நான் இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், எப்படி நீ தேவனுடைய நாமத்தை உன்னோடு இணைத்து நீ சொல்ல முடியும்? கல் எடுக்கிறாங்க, இயேசுவை நோக்கி அடிக்க கல்லை எடுக்கிறாங்க. அல்லேலூயா. கல்லை எடுத்த உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? மறைந்து போகிறார். யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டதின் நோக்கம் என்ன? யாராவது சொல்லுங்க பாப்போம், தெளிவா சொல்லுங்க. நான் முதல் வாரத்திலே சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று நிரூபிக்க வேண்டும். யோவான் சுவிசேஷத்தினுடைய நோக்கமே அதுதான். அதான் 1ஆம் வசனத்திலே அவர் ஆரம்பிச்சிட்டார். லோகோஸ் வேற யாரும் கிடையாதுப்பா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, அவர் தான் பூமியை படைச்சவர். அப்ப யோவான் சுவிசேஷத்தை எழுதினதின் நோக்கமே இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காண்டி இயேசு ஐ ஆம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னதான 7 வார்த்தைகளை யோவான் சுவிசேஷத்தில் எழுதி வைக்கிறார். அல்லேலூயா. 7 வார்த்தைகள் எல்லாமே ஐ ஆம்னு வருது. இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் ஹூ ஐ ஆம். அல்லேலூயா. இப்ப
இப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு இது கவனிக்க வேண்டும். நான் முன்னாடியே சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த நாமத்தை வெளியில சொல்லவே மாட்டாங்க. அப்போ எப்படி தான் சொல்லுவாங்க இந்த நாமத்தை இந்த YHWH நாமத்தை சொல்ல மாட்டாங்க என்றால் எப்படி தான் சொல்லுவாங்க? இப்ப ஏன் இந்த YHWH அப்படின்னு சொல்றோம் என்றால், எபிரேய மொழி இருக்கு பாத்தீங்க, ஹீப்ரு லாங்குவேஜ், எபிரேய மொழி இருக்கு பாருங்க. அந்த எபிரேய மொழியில உயிர் எழுத்துக்கள் கிடையாது. அப்படின்னா என்ன, வவல்ஸ் கிடையாது. தமிழ்ல எது வவல்ஸ், சரி இங்கிலீஷ்ல எது வவல்ஸ்? AE IOU நம்ம சின்ன பிள்ளையிலே படிச்சிருப்போம். ஆனா ஹீப்ருல என்ன கிடையாது, வவல்ஸ் கிடையாது. அப்படி கிடையாததுனால இந்த யாவேல எது ரெண்டு வவல்ஸ்? இப்ப இந்த ஏயும் ஈயும் வவல்ஸ் இல்லாததுனால அவங்க என்னதான் சொல்வாங்க, யாவே எப்படி தான் சொல்வாங்க, YHWH. அதுதான் எபிரேய மொழியில யோட் ஹே வாவ் ஹே. ஆனா எல்லாத்துக்கும் என்னதான் அர்த்தம், இருக்கிறவராகவே இருக்கு. யாவே YHWH, யோடு ஹே வாவ் ஹே, எல்லாம் இருக்கிறவராகவே இருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அப்ப இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம், யாவே. அப்ப இயேசு என்ன சொன்னார், ஆபிரகாம் என்ன ஆபிரகாம் நாட்களுக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்றால் நான் யாவே. மோசேயின் இடத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரு, போய் ஜனங்களிடத்துல சொல்லு, நான் யாவே என்று சொல்லு. யாவே என்றால் என்ன, இருக்கிறவராக இருக்கிறேன். I am who I am, இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆனா இந்த யாவே நாமத்தை யார் சொல்ல மாட்டா, இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்ல மாட்டாங்க. ஏன், ரெண்டு காரியங்கள். ஏன் சொல்ல மாட்டாங்க, ஏனென்றால் அது தேவனுடைய புனிதமான பெயர், பரிசுத்தமான நாமம். அந்த நாமத்தை நம்ம வீண்ல வணங்கக்கூடாது. அந்த நாமத்தை ஏதாவது கொஞ்சம் தூஷணா பேசிட்டா கூட கல்லெறிஞ்சிருவாங்க. அப்ப அந்த நாமத்தை சொல்லாம இருக்கிறதா நமக்கு நல்லது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யவே இல்லை, அந்த நாமத்தை சொல்லவே இல்லை. அதை காட்டி இரண்டாவது ஒரு காரியம் என்ன சொன்னேன், மற்ற ஜனங்கள் இஸ்ரவேலை தாண்டி யூதர்களை தாண்டி மற்ற ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது, எங்கள் உடன்படிக்கையின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அறியக்கூடாது. அவங்க அறியக்கூடாது. அது எங்களுக்கு தேவன் கொடுத்த நாமம். இது எங்களுக்கு மட்டும்தான், இஸ்ரவேல் ஜனத்துக்கு மட்டும்தான் இந்த நாமம், வேற யாரும் அறியக்கூடாது. அப்ப அதற்கு பதிலாக தேவன் என்று வருகிற இடத்தில் எல்லாம், இந்த யாவே என்று வருகிற இடத்தில் எல்லாம் அவர்கள் என்ன சொல்ல தொடங்கினார்கள் என்றால், அதோனாய் என்று சொல்ல தொடங்கினாங்க. அதோனாய் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அதுக்கும் மாஸ்டர், தெய்வம். இப்ப இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. யாவேக்கு பக்கத்துல என்ன எழுதியிருக்கேன், லார்ட், LORD, லார்ட். ஆனா அதுவே அதோனாய்க்கு மேல பக்கத்துல என்ன எழுதியிருக்கேன், லார்ட். ஆனா என்ன போட்டிருக்கேன், ஸ்மால் லெட்டர். இந்த ஸ்மால் லெட்டர் இருக்கு, நீங்க தமிழ் பைபிள்ல பார்க்க முடியாது. தமிழ் பைபிள்ல கர்த்தராகிய தேவன் என்று பல இடங்கள் இருக்கு. அப்படின்னா லார்ட் யாவே, காட் யாவே அப்படின்னு பல இடங்கள்ல பார்க்கலாம். ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல எங்கெந்த இடங்களில் எல்லாம் யாவே என்பதை சுலபமாய் கண்டுபிடித்து விடலாம்,
ஏனென்றால் கேபிட்டல் LORDல இருக்கும். இங்கிலீஷ் பைபிளில் கேபிட்டல் LORDல இருக்கும். அதனாய் என்கிற இடத்திலெல்லாம் ஸ்மால் LORDல இருக்கும். அப்ப தேவனுடைய நாமத்தை சொல்வதற்கு பதிலாக என்ன செய்கிறாங்க, பல இடங்கள்ல இப்படி மற்ற பேர்களை சொல்லி என்ன செய்கிறாங்க. நீங்க ஒரு வசனத்தை கூட 2ஆம் அதிகாரம் 15 கூட போடுங்க. ஆதியாகமம் 2:15 இங்கிலீஷ்ல போடுங்க. ஆதியாகமம் 2:15 தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு இருக்கு தமிழ்ல. ஆனா இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு பாருங்க, the Lord God. இது எல்லாமே கேப்ஸ்ல போட்டிருக்கு. இதே கேப்ஸ்ல போட்டிருக்கு, எல்லாமே கேப்ஸ்ல போட்டிருக்கு. the Lord God, Lord God. அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக கேப்ஸ்ல போடப்பட்டிருக்கு. கேப்ஸ்ல போடப்பட்டிருக்கு, கேபிட்டல் லெட்டர்ஸ்ல போடப்பட்டிருக்கு. பாருங்க, இதெல்லாம் நான் முடிவில் வரும்போது உங்களுக்கு சரியாய் புரியும். கொஞ்சம் கவனமாய் நீ கவனித்தால் மட்டும் போதும். நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். இப்போ என்ன செய்ய மாட்டாங்க, எபிரேய மொழியில் உயிரெழுத்துக்கள் கிடையாது. அதனால இந்த ஏஇ சேர்த்துக்காம இந்த ஏஇ கழிச்சிட்டு YHWH அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தமிழ் பைபிளில் எப்படி இருக்கு, கர்த்தர் அப்படின்னு இருக்கு. கர்த்தர் நம்ம தமிழ் பைபிளில் கர்த்தர் அப்படின்னு இருக்கு. அதே போல இந்த நாமத்தை யாவே என்கிற நாமத்தை என்ன செய்ய மாட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து கூட சொல்ல மாட்டாங்க. மறந்து எந்த அளவுக்கு அவங்க இந்த நாமத்தை மகிமைப்படுத்துறாள் என்றால், வேதத்தை எழுதுறாங்கல்ல, வேதத்தை எழுதும் பொழுது இந்த கர்த்தர் யாவே என்கிற பெயர் வந்துருச்சுன்னா அவங்க 2 எழுத்து 3 எழுத்து தான் எழுதுவாங்க. அதை எழுதிட்டு திருப்பி அவங்கள சுத்திகரிச்சு திரும்பி வரணும். அவ்வளோ கனத்தை, அவ்வளோ பரிசுத்தத்தோடு அவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்போ இந்த யாவேங்கிற நாமத்தை அவங்க சொல்லவே மாட்டாங்க. அதற்கு பதிலாக அதோனாய், கர்த்தர், அதுவும் கர்த்தர் தான், மாஸ்டர். இன்னும் சொல்ல போனால் நமக்கு மேலே உள்ள தேவன் மாஸ்டர். இன்னும் இந்த அதோனாய் நாமத்தை லார்ட், இந்த ஆங்கிலேயர்கள்லாம் நம்ம ஊருக்கு வந்த பொழுது பல இந்த என்ன சொல்கிறது, பல இந்த இராணுவ தள அதிபதிகளுக்கெல்லாம் லார்டு மவுண்ட் பேட்டன், லார்டு ஜார்ஜ், இது லார்டு, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா மாஸ்டர், தலைவன். இதெல்லாம் அதோனாயில தான் வருகிறது அந்த வார்த்தையெல்லாம். மைலான் கோர்ட்டில் சொல்கிறாங்க பாருங்க. அப்போ இந்த அதோனாய்ங்கிறது கடவுளுக்கு ஏன் இருக்கிறதான ஒரு பெயர். ஏனென்றால் இந்த யாவே நாமத்தை உச்சரிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் அதோனாய் என்கிற நாமத்தை அதிகமாய் உச்சரிக்கிறாங்க. திக்கா போட்டிருக்கா உங்க தமிழ் பைபிள் வித்தியாசம். தமிழ் பைபிள் இன்னும் பார்க்கல. கர்த்தர் உங்களுக்கு நல்ல திக்கா இருக்கான். நீங்க கவனமாக வீட்டில் போய் பாருங்க. இதெல்லாம் வீட்டில் போய் பாருங்க. இந்த செய்தியை நீங்கள் தயவுசெய்து வீட்டுக்கு போய் என்ன செய்யுங்க, திரும்பி ஒரு தடவை பாருங்க, உங்களுக்கு நன்றாய் புரியும். சரி, இப்போ யாவே சொல்ல மாட்டாங்க, அதோனாய் தான் சொல்கிறாங்க. என்ன பண்ண மாட்டாங்க, அதோனாய் தான் சொல்கிறாங்க. இப்போ முக்கியமான ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். யாத்ராகமம் 6:2-3. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. என்னங்க, 3 சாப்டருக்கு முன்னாடி தான் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு யாவே, யோட் ஹே வாவ் ஹே, இருக்கிறவன் ஐ ஆம் ஹூ ஐ ஆம். அதுதான் அவருடைய நாமம். தலைமுறைக்கு இதுதான் என்னுடைய நாமம்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ என்ன சொல்றாரு, என் நாமம் என்ன? 2ஆம் வசனத்தில் நான் யெகோவா. அல்லேலூயா, நான் யெகோவா. ஆனால் இதை இங்கிலீஷில் போடுங்க. இந்த 6:2-3 இங்கிலீஷில் போடுங்க. God also said to Moses, I am the Lord. யெகோவாங்கிற பேரை என்ன செய்யலை, இங்கிலீஷில் காணோம். 3ஆம் வசனத்தை போடுங்க. I appeal to Abraham, to Isaac, to Jacob as Almighty. அதான் எல் ஷடாய், Almighty. But my name, the Lord, I did
not make myself known to them. இந்த இடத்துல யெகோவாவே காணமே. தமிழ் பைபிளில் யெகோவா இருக்கு, இங்கிலீஷ் பைபிளில் யெகோவாவே காணோம். யெகோவாவே காணோம். தமிழ் பைபிளில் 12 இடங்களில் யெகோவா இருக்கிறது. தமிழ் பைபிளில் 12 இடங்களில் யெகோவா இருக்கு. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் ஒரு இடங்களில் கூட யெகோவாவே இல்லை. இது ஒரு பெரிய ஒரு முரணான காரியமாக இருக்குல்ல. தமிழ் பைபிள் எத்தனை வாட்டி யெகோவா இருக்குது? 12 இடங்களில். ஆனால் இங்கிலீஷில் ஒரு இடத்துல கூட யெகோவா இல்லை. அதில் முக்கியமாக KJV என்று ஒரு வேர்ஷன் இருக்கிறது. இந்த இங்கிலீஷ் பைபிளில் பல திருத்தங்கள், பல வேர்ஷன் இருக்கிறது. அந்த KJV வெர்ஷனில் மட்டும் 4 இடங்களில் மட்டும் யெகோவா இருக்கிறது. மற்ற எந்த டிரான்ஸ்லேஷன்லையும் இங்கிலீஷில் யெகோவாவே கிடையவே கிடையாது. யெகோவாவே கிடையாது. யெகோவாவே கிடையாது. ஆனால் தமிழில் 12 இடங்களில் பார்க்குறோம். எந்தெந்த இடங்கள் பார்க்குறீங்களா? எந்தெந்த இடங்கள் என்று சொல்ல போனால் ஆதியாகமம் 22:14. ஆதியாகமம் 22:14. நான் எப்படிப்பட்ட தேவன், ஆபிரகாம் இந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். யெகோவா ஈரே. ஆனால் இங்கிலீஷில் என்ன இருக்கு? இது KJVயா? NIVயில் போடு. KJVயில் இருக்கு. NIVயில் பாருங்க. லார்ட் வில் ப்ரொவைட். அதுக்கு தமிழ் வார்த்தை என்ன? யெகோவா ஈரே. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார், கர்த்தர் என்னை கொடுப்பார். ஆனால் இங்கிலீஷில் என்னவே இல்லை, யெகோவாவே கிடையாது. ஆனால் யெகோவா இருக்கிறது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா யாத்ராமம் 17:15. யாத்ராமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, மோசஸ் built an altar and called it the Lord is my banner. எங்கங்க யெகோவாவே காணோம்? யெகோவாவே இல்லையே. தமிழில் இருக்கு, இங்கிலீஷில் இல்லை. யெகோவாவே இல்லை. அடுத்து எசேக்கியேல் 48:35. எசேக்கியேல் 48:35. அதுலேயும் பார்க்கணும். சுற்றிலும் அதன் அளவு 17,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்று பெயர் பெறும். The Lord is there. அவ்வளோதான் இருக்கு. Lord is there. Lord is there. இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே எதுவே இல்லை, யெகோவாவே இல்லை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? யாத்திராமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நான் யெகோவா. மோசையை நோக்கி தேவன் மோசையை நோக்கி, நான் யெகோவா, நான் யெகோவா. என்ன சொல்றார் ஆண்டவர்? நான் யெகோவா. இப்ப இந்த யெகோவா பேர் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? யெகோவா பெயர் நம்ம எவ்வளோ யெகோவா சொல்கிறோம். யெகோவா நிசி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம் எல்லாம். ஆனால் யெகோவா பெயர் இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் இல்லை. யெகோவா என்கிற பெயர் எப்படி வந்தது? இன்னொரு படி மேலே சொல்ல போனால் எபிரேய மொழியிலையும் எபிரேய பாஷையிலும் யெகோவா இல்லை. அப்போ இந்த யெகோவா என்கிற பெயர் எப்படி வந்தது? யெகோவா பெயர் எப்படி வந்தது? ஆண்டவர் தமிழ் பைபிளில் ரொம்ப தெளிவாய் சொல்லி வச்சிருக்கிறாரு. நான் யெகோவா, சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நான் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு எல்லாம் தரிசனமான. ஆனால் யெகோவா என்கிற நாமத்தினால் என்ன செய்யலை? அவங்களுக்கு நான் அறியப்படவில்லை. நான் யெகோவா என்று நான் என்ன செய்யவில்லை? அவங்களுக்கு அறியப்படவில்லை என்று வாசிக்கிறோம். இப்போ யாவே என்று யார் சொல்ல மாட்டா? இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்ல மாட்டாங்க. என்னதான் சொல்லுவாங்க? அதோனாயின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நாளடைவில் என்ன நடக்கிறது? YHWH அது யாவே, இது அதோனாய். இப்போ நாள் அடைவில் என்ன நடக்கிறது? யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க? இது சரி வராது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? இந்த 2 வார்த்தையையும் ஒன்று இணைக்கிறார்கள். எப்படி ஒன்று இணைக்கிறார்கள் என்றால்,
இப்போ அதை வாசிங்க, என்ன போட்டிருக்கு? யெகோவா, யெகோவா, யெகோவா. அப்ப இந்த யாவேல் இருந்த வார்த்தையிலிருந்து அதோனாய் தானே சொல்லிட்டு வந்தாங்க. அந்த சொல்லிட்டு வந்து இப்போ எபிரேய மொழியில் எது கிடையாது? வவல்ஸ் கிடையாது. இப்போ அதோனாயிலிருந்து என்ன செய்கிறாங்க? இருந்ததான வவல்ஸை தூக்கி இந்த 2 வார்த்தையும் இணைக்கிறாங்க. இந்த 2 வார்த்தையும் இணைக்கும் பொழுது என்ன செய்கிறது? யெகோவா உண்டாகிறது, யெகோவா உண்டாகிறது. இப்ப தமிழ்ல யெகோவா, ஆனா இங்கிலீஷ்ல ஜெகோவா. இங்கிலீஷ்ல ஜெருசலேம், ஆனா தமிழ் பைபிள்ல எருசலேம். எவிரு, ஆனா இங்கிலீஷ்ல ஜைரஸ். இந்த யா 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 யெகோவா, அதே போல எருசலேம், எவிரு, அந்த ஏ சவுண்டு, எவிரு, எருசலேம், அதே போல யெகோவா. இதெல்லாம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல மாறும் பொழுது, நான் முன்னமே சொன்னேன் அலெக்சாண்டர் வந்தபோது என்னாச்சு? எல்லாமே கிரேக்க மயமானது. இங்கிலீஷ் வேதாகமோ கிரேக்க மயமானதுக்கு அப்புறம் லாட்டின் மொழிக்கு மாறினது. கிரேக்க மொழியிலிருந்து லத்தீன் மொழிக்கு மாறினது. அதுதான் இன்னும் நீங்கள் பல கத்தோலிக்க சபைகளில் லத்தீனில் சர்வீஸ் எடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். லத்தீன் மொழியிலிருந்து இங்கிலீஷ் மொழிக்கு டிரான்ஸ்லேட் ஆனது. இப்படி லத்தீன் மொழியில் மாற்றும் போது லத்தீன் மொழியில் இந்த யா கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன டிரான்ஸ்லேஷன் அப்போ என்ன ஆகிறது? இந்த யெகோவா ஜெகோவாவாய் மாறுகிறது. யெகோவா எப்படி மாறுகிறது? ஜெகோவாவாய் மாறுகிறது. இப்ப தமிழ்ல எப்படி வாசிக்கிறோம்? யெகோவா ஈரே, ஆனா இங்கிலீஷ்ல ஜெகோவா ஜைரா. அந்த ஈரேங்கிற இடத்துல ஜைரா போயிடுச்சு. யெகோவாங்கிற இடத்துல ஜெகோவா. அது மாதிரி ஒவ்வொரு தேவனுடைய நாமங்கள், யெகோவா ரஃபேகா. இதுல இங்கிலீஷ்ல எப்படி சொல்றோம்? யெகோவா ராஃபா. ஆனா இதுல மூல பாஷையில் என்ன? யாவே ரொஃபேகா, யாவே நிசி, ஜெகோவா நிசி என்று சொல்லுகிறோம். இப்ப இதன் மூலமாய் நம்ம கற்றுக்கொள்கிறது என்ன? ஏதோ தப்பா எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். அதால் என்ன நடக்கிறது இங்க? யெகோவா என்ன நடக்கிறது இங்க? யாவே தான் ஜெகோவா, யாவே தான் அதோனாய். இது எல்லாமே ஒரே தெய்வத்தினுடைய நாமம் தான். என்ன நாமம்? இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதனால நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த இருக்கிறவராக இருக்கவேன் என்று சொல்லும் பொழுது அந்த நாமத்தோடு நீங்கள் எதை வேணாலும் என்ன பண்ணலாம்? சேர்த்து கொள்ளலாம். யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ராஃபா, யெகோவா ரூபா, எல்லாமே நான் இருக்கிறவராகவே இருக்கேன். எந்த நாமத்தை சொன்னாலும் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப இந்த இருக்கிறவராகவே இருக்கிற யெகோவா, யாவே, இந்த நாமத்தை தான் இப்ப யார் சொல்றா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். வேதாமத்துல
இதை எப்படி ஆரம்பத்தில் ஏல் என்கிற வார்த்தை மூல வார்த்தையாக இருக்குது, ரூட் வேர்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோமோ, அதே போல இந்த யாவேல இருக்கிறதான முதல் வார்த்தை, அந்த வார்த்தை மட்டும் விட்டுட்டடி, கீழே உள்ள அழைச்சி முதல் வார்த்தையை விட்டுட்டு அது சொன்னா யா 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 என்று பார்க்கலாம். இந்த வார்த்தையிலிருந்து வருகிறது தான் என்னென்ன புஸ்தகங்கள், ஏசாயா, எரேமியா, எசேக்கியா, சகரியா, அதே போல என்ன ஓசியா, நெகேமியா, உரியா, இப்படி எல்லாம் எதில் முடிகிறது, யா யா யா. யா என்றால் என்ன, யாவே யாவே யாவே. ஏசாயா, எரேமியா, சகரியா, எசேக்கியா, ஓசியா, என்னென்ன சப்பனியா, மல்கியா, உரியா, நெகேமியா, எலியா, இதெல்லாம் எதில் முடிகிறது, யா யான்னு முடிகிறது. அப்போ யா என்று சொல்லும்போது அதெல்லாம் யாரை குறிக்கிறது, யாவே யெகோவா தேவனை குறிக்கிறது. இப்போ ஏசாயா என்றால் கர்த்தரே என்ற ரட்சிப்பு, கர்த்தரே. இப்படி ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு நாமங்க. எரேமியா என்றால் கர்த்தர் அஸ்திபாரப்படுது, காட் எஸ்டாப்ளிஷ், லார்ட் எஸ்டாப்ளிஷ். இப்போ முக்கியமான ஒரு பெயருக்கு வருகிறோம். முக்கியமான பெயர், நான் சீக்கிரம் முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. முக்கியமான ஒரு பெயருக்கு வரோம். அந்த பெயர் தான் யோசுவா. யோசுவா அதே யா. இதை யோசுவாவுக்கு முன்பாக எப்படி இருந்தது அப்படின்னா, இது இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்கிறோம், ஜோஷுவா என்று சொல்கிறோம். ஆனால் இதை மூல எபிரேய பாஷையில் இது யெகோஷுவா. யெகோஷுவா யெகோஷுவா நாளடைவில் எப்படி மாறுகிறது, நாளடைவில் யெஷுவாவாய் மாறுகிறது. யெஷுவாவாய் மாறுகிறது. ஜோஷுவா இங்கிலீஷ், எபிரேய பைபிளில் யெகோஷுவா. ஆனால் இந்த யெகோஷுவாவே எப்படி மாறுகிறது, யெஷுவாவாய் மாறுது. யோசுவாவுக்கு பைபிளில் ஜோஷுவாவுக்குன்னா என்ன அர்த்தம், கர்த்தரே என் ரட்சிப்பு, கர்த்தர் தான் ரட்சிக்கிறவர், கர்த்தரே என் ரட்சிப்பு என்ற அர்த்தம். நீங்கள் வேதாமத்தில் பார்க்கலாம், வேதாமத்தில் பார்க்கலாம். இப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு என்ன பெயர், மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்று பெயரிடுவாள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார். அப்ப இயேசு என்றால் ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம், ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். இப்ப எது வரைக்கும் வந்திருக்கிறது, யெஷுவா வரைக்கும் வந்திருக்கு. யெஷுவா என்றால் என்னதான் அர்த்தம், ரட்சிக்கிறவர். யெகோஷுவா என்றாலும் ரட்சிக்கிறவர், ஜோஷுவா என்றாலும் ரட்சிக்கிறவர், ரட்சிக்கிறவர். இப்ப இந்த டிரான்ஸ்லேஷன்ல டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது இந்த யெஷுவா கிரேக்க மொழியில் அலெக்சாண்டர் மூலமாய் கிரேக்க மயமாக்கப்பட்ட பொழுது அது எப்படி மாறுகிறது என்றால், அது எப்படி மாறுகிறது என்றால் இது எப்படி மாறுகிறது, ஏலோஸ் என்கிறதான வார்த்தைகளில் மாறுகிறது. கிரேக்க மதத்தில் இதே யெஷுவாவுக்கு எப்படி மாறுகிறது, ஏலோஸ் என்கிற வேதத்தில் மாறுகிறது. திரும்ப அது டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது
அது ஜீசஸ் என்று மாறுகிறது. அல்லேலூயா. இந்த ஜீசஸ் என்கிற வார்த்தை எப்போ வருகிறது? 16ஆம் நூற்றாண்டுல தான் வருகிறது. அப்ப இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க? யெஷுவா இல்லாட்டி யெகோஷுவா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம். டிரான்ஸ்லேஷன் பல காரியங்களை மாற்றிவிட்டது. முக்கியமாக பேரில் வரும் பொழுது பல காரியங்களை மாற்றி இருக்கிறது. இப்போ நம்ம எங்கே ஆரம்பித்தோம் என்றால், ஏசப்பா என்ன சொன்னார்? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னார். இவங்க கல்லடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஆண்டவர் உடனே எந்த சம்பவத்தை கை காட்டி சொல்கிறாரு? யாத்திராமத்தின் புஸ்தகம் மோசையின் இடத்துல பிதாவாகிய தேவன் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று. அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாரு? தன்னை தெய்வம் என்று நிரூபிக்கிறார். அந்த இடத்துல தெய்வமும் நான் வேற யாரும் கிடையாதுப்பா, மோசையின் இடத்துல வெளிப்பட்ட தெய்வம் நான் தான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இந்த நாமம் மோசே கேட்டார், உங்க நாமம் என்ன என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன நாமம் யாவே என்ற நாமம். அந்த யாவே தான் YHWH. அது என்ன செய்ய மாட்டாங்க, அதை சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதில் அதோனாய் என்று சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்ப நாட்கள் போகும் பொழுது அந்த அதோனாயையும் யாவையும் ஒன்று சேர்த்து எது உருவானது? யெகோவா உருவானது. நம்ம தமிழ் பைபிளில் நம்ம வாசிக்கிறோம் யெகோவா என்று வாசிக்கிறோம். தமிழ் பைபிள் யெகோவா என்று வாசிக்கிறோம். ஆனால் தோரால, அதாவது எபிரேய பைபிளில் யெகோவா என்று இருக்காது. அப்ப இந்த யெகோவா அந்த யா என்றால் அது கர்த்தர். ஏசாயா, எரேமியா, இப்படி ஒவ்வொரு யாவா நம்ம பார்த்தோம். எலியா, ஒசியா, உரியா, இது எல்லாமே அந்த யா எப்படி ஏல பார்த்தோமோ அதே போல இந்த யா சவுண்டை பார்க்க. அப்போ அதே போல யோசுவாவை பார்த்தோம். யோசுவா என்றால் கர்த்தர் என் ரட்சிப்பு. அந்த யோசுவா யெகோஷுவா தான் மூல வார்த்தை. யெகோஷுவாலிருந்து யெஷுவா வருகிறது. அந்த யெஷுவாவிலிருந்து நாள்பட்ட வடிவில் டிரான்ஸ்லேட் ஆகி என்ன வருகிறது? ஜீசஸ் வருகிறது. அப்ப இயேசு ஜீசஸ் என்றால் ரட்சிக்கிறவர், தேவனே என் ரட்சிப்பு, இயேசுவே என் ரட்சிப்பு, இயேசுவே என்னுடைய ரட்சிப்பு. இதோட நான் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் இருக்கு, இதோட நம்ம நிறுத்தி கொள்வோம். கடைசியா உங்களை இந்த யாவே YHWH இது ரொம்ப பரிசுத்தமான நாமம். அது இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றதே கிடையாது. கிட்டத்தட்ட 7000 முறை இருக்கு வேதாகமத்தில். 7000 முறை இருக்கு வேதாகமத்தில் யாவே என்கிற நாமம். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ வரைக்கும் அவங்க சொல்வது கிடையாது. ஆனால் இந்த யாவே நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மளை படைத்த போது, மண்ணினால் உருவாக்கி படைத்த பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? மனுஷனுக்கு தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார். மருத்துவமனையில் இல்லாட்டி உங்கள் ஹார்ட் பீட் எப்படி துடிக்குது, என்ன சத்தம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டப் டப், லப்டப். இதை யார் உருவாக்குனது? இந்த லேப்டாப் சத்தத்தை யார் உருவாக்குனது? நம்ம எதுவும் கேட்டோமா? லேப்டாப்னு உங்களுக்கு கேட்குதா? கேட்கல. மனுஷன் இதை உருவாக்குனது. இந்த யாவே எப்படிப்பட்ட சத்தம் என்றால், நம்முடைய மூச்சு விடுதல், மூச்சை இழுத்தல். இன்னொரு படி மேலே சொல்ல போனால், நம்முடைய சுவாசத்தை மூச்சு என்ன பண்ணுது? மூச்சு விடுறோம். இந்த மூச்சு விடுவதின் சத்தம் வேறு எதுவும் கிடையாது, யாவே யாவே யாவே. நீங்கள் அமைதியாக
இதை நீங்கள் மூச்சு விட்டு உங்கள் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடி உங்கள் மூச்சை இழுத்து விடுங்க. இழுத்து உங்களை விடுங்க. யாவே என்கிற சத்தம் கேட்கும். யாவே, யாவே. அப்போ பாருங்க, நம்ம மூச்சு இழுத்து விடும் பொழுது, மனிதன் முதலாவது பிறக்கும் பொழுது தேவனுடைய நாமமாகிய யாவையை சொல்லிதான் அவன் மூச்சு விடுகிறான். அவனுடைய மரணம், கடைசி மூச்சு அவன் போகும் பொழுது அவன் தேவனுடைய நாமமாகிய யாவையை சொல்லி அவன் மரிக்கிறான். தேவன் தம்முடைய சுவாசத்தை அவர் நம்முடைய நாசியில் ஊதின பொழுது அப்போது அவன் ஜீவ சுவாசமானான். அந்த ஜீவ சுவாசம், அந்த மூச்சு காற்று இன்ன வரைக்கும் மூச்சு இழுக்கும் பொழுது விடும் பொழுது அது எதை உணர்த்துகிறது, எதை சொல்லுகிறது? யாவே, யாவே, யாவே. அப்போ நம்ம ஒவ்வொரு மூச்சு இழுத்து விடும் பொழுது, ஒவ்வொரு நம்ம சுவாசிக்கும் பொழுது அது யாவே, அது ஜீவ சுவாசம். நம்முடைய மூச்சு அது கர்த்தருடையது. அவர் நம்முடைய நம்முடைய நாசியில் அவருடைய சுவாசத்தை ஊதி இருக்கிறார். அப்போ நம்முடைய மூச்சை ஒவ்வொரு முறையும் இழுத்து விடும் பொழுது நம்முடைய சுவாசம் அது எப்படிப்பட்ட சுவாசமாக இருக்கிறது? ஜீவ சுவாசமாக இருக்கிறது. கடைசியாக ஒரே நிமிஷம் நீங்கள் என்னோடு கூட நீங்கள் அமர்ந்து ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் போட்டு காட்டுகிறேன். அதை மாத்திரம் நீங்கள் கேட்டுட்டு போனால் அது இன்னும் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இப்போ நான் சொல்லும் போது உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஒரு காரியத்தை நான் போடுகிறேன். Pronouncing of the sacred name was an attempt to imitate and replicate breath. That it was inhalation and exhalation. And then he began to do it into the microphone. And in a few minutes, பாருங்க, நம்ம மூச்சு காத்து எதை சொல்லி கொண்டிருக்கிறது? யாவே. இதை ஒன்றும் இல்லை, யாவே பிரீத்திங் சவுண்டு. நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். இதை பல விஞ்ஞானிகள் ஒரு மனிதனுடைய மூச்சு காற்றை அதுக்கு மாத்திரம் ஒரு சவுண்ட் டிவைஸ் வைத்து அதை கண்டுபிடித்திருக்கிறாங்க. கண்டுபிடிக்கும் பொழுது அந்த மூச்சு காற்று என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா. எவ்வளோ அருமையான தேவன். மனிதன் பிறக்கும் பொழுது அவனுடைய முதல் வார்த்தை, முதல் மூச்சு யாவே. அவன் மரிக்கும் பொழுது கடைசி வார்த்தை, கடைசி மூச்சு யாவே. தேவன் நான் இருக்கிறவராக, ஏசப்பா சொல்கிறாரு, நான் தான்ப்பா யாவே, நான் தான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இஸ்ரேல் ஜனங்கள் பயந்து அதோனா என்று அவங்க கூப்பிட்டாங்க. ஆனால் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக தேவனுடைய நாமத்தை, அப்பா பிதாவே என்று அவருடைய நாமத்தை கூப்பிடக்கூடிய புத்திர சுபிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் எழும்பி நிற்கலாமா? எல்லாம் எழும்பி நிற்கலாம். இந்த காரியத்தை இவ்வளோ நேரம் ஆயிரும். ஏன்னா இதை நம்ம இதை விட என்ன செய்ய முடியாது? வேகமாக போக முடியாது. வேகமாக என்ன செய்ய முடியாது? போனாலும் உங்களுக்கு எதுவும் புரியாது. இப்போ இவ்வளோ காரியங்கள். இப்போ இயேசு என்றால் நமக்கு தெரியும், அது யெஷுவா, யெகோஷுவா, எபிரேய நாமத்திலிருந்து வந்தது என்று நமக்கு தெளிவாய் தெரியும். இப்போ யெகோவா எப்படி வந்தது என்றால் அதோனாய் மற்றும் யாவே வார்த்தையினுடைய இணைப்பு தான் யெகோவா. நமக்கு இப்போ தெரியும். யாவே என்றால் அது தேவனுடைய உன்னதமான நாமம். ஏசப்பா அந்த நாமத்தை காட்டி தன்னுடைய தெய்வீகத்தை என்ன செய்தார்? அவர் உணர்த்தினார்.
அப்போ முதல் அதிகாரம் முதல் வசனம், ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் என்ன வார்த்தை பார்த்தோம்? ஏலோஹிம். ஏலோஹிம், ஏல் என்றால் தெய்வம், ஏலோஹிம் என்றால் பல தெய்வங்க. எங்கும் 3 தெய்வத்தை, நம்முடைய தெய்வத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம்? சங்கீதத்தை தெளிவாய் வாசிக்கிறோம்ல, என் நாமத்தை அவன் அறிந்தபடியினால் அவனை என்ன செய்வேன்? நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம்? தேவனுடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறோம். ஏசப்பா என்ன செய்தார்? தான் யார் என்று எப்படி சொல்ல முடியும்? இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட மோசையை கேட்கும் பொழுது, மோசே தேவனை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி யார் என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், யாவே என்று போய் சொல்லு. ஏசப்பா தன்னுடைய தெய்வீகத்தை காட்டுவதற்காக, தம்முடைய தெய்வீகத்தை உணர்த்துவதற்காக அவர் சொன்னால், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் பழைய ஏற்பாட்டில் அதே தெய்வந்தான், வேற பிரிவினை கிடையாது, நான் அதே தேவன் தான், மோசையின் இடத்துல வெளிப்பட்ட அதே தேவன் தான், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். உடனே கல் எடுத்துட்டாங்க அடிக்க. தேவன் உடனே மறைந்து போகிற. அடுத்த வாரத்திலிருந்து இந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம். யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் தம்முடைய தெய்வீகத்தை உணர்த்த 7 வார்த்தைகளை சொல்லி வைக்கிறார். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம்முடைய தெய்வீகத்தை உணர்த்துவதற்காக ஆண்டவர் தொடர்ந்து அவர் முயற்சித்து கொண்டே இருக்கிறார். அவர் தெய்வம் என்று சொன்ன வார்த்தைகளை யோவான் என்ன பண்ணிட்டார்? யோவான் நிருபத்தில், அவருடைய புஸ்தகத்தில் அவர் எழுதி வச்சிட்டார். அல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இது புரியவில்லை, ஏன்னா இது நம்ம நிறைய காரியங்கள் இன்றைக்கு பார்த்துருக்குறோம், மாலை நேரத்தில் நிறைய காரியங்கள் பார்த்துருக்குறோம். அது கொஞ்சம் நீங்கள் உங்கள் கவனம் சிதறினாலும் உங்களுக்கு சில காரியங்கள் என்ன செய்யாது? புரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் தயவுசெய்து வீட்டுக்கு போய் நீங்கள் என்ன செய்யுங்க? புரியாதவங்க தயவுசெய்து இந்த வீட்டுக்கு போய் திரும்ப இந்த காரியங்களை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி தேவனுடைய நாமங்கள் ஏலோஹிம், யாவே, அதோனாய், யெகோவா, யேசு, யெஷுவா, எல்லா நாமங்களினுடைய பிறப்பிடத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாமங்கள் எல்லாம் நமக்கு ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்லுகிறது, இயேசு தான் அந்த தெய்வம். இயேசுக்கு தான் இந்த எல்லா நாமமுமே. ஆண்டவரே, எங்கள் பரலோக தெய்வமே, இந்த மாலை நேரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, ஏசப்பா, இயேசு என்கிற நாமம், யாவே என்கிறதான நாமம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று நீர் வெளிப்பட்டீர். ஆண்டவரே, இந்த ரகசியங்களை, இந்த சத்தியத்தை நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள என் தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. கற்றுக்கொண்ட சத்தியங்கள் எங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும். யாவே, உம்முடைய ஜீவ சுவாசத்தை நாங்கள் மூச்சு இழுக்கும் போது, விடும் பொழுது உம்முடைய ஜீவ சுவாசம் எங்களுக்குள்ளாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கள் ஜீவ சுவாசம் உம்மை கூப்பிட்டு கொண்டிருக்கிறது தகப்பனே. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்கே கூடியிருக்கிற எல்லாரையும் நீர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. என் நாமத்தை அறிந்தபடியினால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் தொடர்ச்சியாக வாரம் சொல்லிட்டு இருக்கேன், சந்தேகங்கள் எல்லாம் எழுதி வைங்க, முடிப்போன்னு சொல்லி. ஏன்னா முடிக்கிறதுக்கே நமக்கு 10 நிமிஷம் 20 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக போயிடுது. உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இருக்குமே